Hi guys. Hey guys. கதம் இதுவே ஆரம்பம். Yes, இந்த வீடியோல நீங்க பார்க்க போற மூவி ரிவ்யூ எது? இந்த வீடியோல நம்ம பார்க்க போற OTT ரிவ்யூ தான் இது. ஓகே, என்ன படம் அது? ஃபார்மா அப்படிங்கற ஒரு வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. சோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு ரிவ்யூவா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஓபனிங் டேக், அதாவது படத்தை பார்த்துட்டு சோ ஒரு ஒபினியன் ஒரே லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவ? Much needed for the society. சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம். எஸ், ஃபார்மான் பேரை கேட்டோனே என்னடா அது ரொம்ப சீரியஸான படமா இருக்கும்னு நினைச்சேன். எஸ், சீரியஸ் தான், பட் அவங்க கன்வே பண்ணது ரொம்ப எங்கேஜிங்காவும் என்டர்டெய்னிங்காவும் இருந்தது. லைக் ஹோலிஸ்டிக்கா இருந்தது மூவி. கண்டிப்பா அமேசிங் ஃபிலிம். ஓகே, குவிக் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம் சொல்லு. நேம் ஃபார்மா. என்ன ஜானர்? மெடிக்கல் த்ரில்லர். ஓகே, தி டைரக்டர் PR அருண். அருண் பண்ணிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் டைரக்டர் PR அருண். ஓகே, காஸ்ட் ஆஃப் கோர்ஸ் நிவின் பாலி. நிவின் பாலி தான் மேஜர். அந்த என்டையர் whatever the pharma series ஓட பேக்போன், ஷோல்டர், ஆர்ம்ஸ், லெக்ஸ் எல்லாமே அவர் தான். சப்போர்ட்டிங் ரோல் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நம்ம நரேன் பண்ணியிருக்காரு, ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரஞ்சித்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீணான்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. மெயின் ஹீரோயின் இந்த படத்துல சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக கிடையாது ஆக்சுவலா. இவர் தான் நிவின் பாலிக்கு வந்து ஒரு கரியர் பூஸ்ட் மாதிரி இது இருந்துச்சு. அஸ் ஆஃப் OTT பிளாட்ஃபார்ம் கான்செப்ட். நாட் ஓன்லி கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு என்கேஜிங்காக இருந்துச்சு. அதை தாண்டி இதில் KP வினோத் அப்படின்னு ஒரு ஃபார்மா சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா பண்ணியிருப்பாரு. ஐ திங்க் தட் இஸ் ஹவு த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இனிஷியலி எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க, எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கிறத அந்த enthusiasm பீட் பை பீட் perfectly delivered. That's thanks to Nivin Pauly. Yeah, it was well. Main positives of this movie. Main positives na as much as close to the realistic working of ஒரு ஃபார்மா கம்பெனி. ஃபார்மா கம்பெனிஸ்ல வந்து நம்ம கேட்டகரியா பிரிக்க முடியாது. பட் பேசிக் ஐடியாவா அதுல உள்ள ஈவில் அண்ட் பாசிட்டிவ்ல வந்து அதே மாதிரி எடுத்தாங்க நான் சொல்ல முடியாது, ஏன்னா யாருக்குமே தெரியாது. பட் த ஐடியா ஆஃப் ஒரு ஃபார்மா கம்பெனி எப்படி வந்து அந்த சேல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத இத பார்த்தா நம்பற மாதிரி இருக்கு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரில ட்ரூ ஈவென்ட்ஸ் ஸ்டோரி சொல்ல முடியாது, ஈவென்ட்ஸ் பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. விஷுவல்ஸ் எப்படி இருந்தது நினைக்கிறேன்? விஷுவல்ஸ் வாஸ் லைக் லைஃப் ரியலிஸ்டிக். நம்மளால அந்த இடத்துல ஒரு டாக்டர் ஆபீஸ் தான் டாக்டர் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. சோ தட் வாஸ் ஒரு ஆர்ட் செட் வொர்க்கோட ஒரு இது கேமரா இல்ல லைக் ஆர்ட்டிஃபிஷியல் அல்ல. ஆமா, அபிநந்தன் அப்படிங்கற ஒரு கேமரா பண்ணிருக்காங்க. எமோஷன்ஸ் வைஸ் இட் இஸ் பேசிக்கலி ஒரு ரெண்டு ஆங்கிள் சொல்லலாம். ஒரு சைடு ஃபுல்லா நிவின் பாலி இருக்காரு, இன்னொரு பக்கம் ஃபுல்லா ஆளுங்க மாறிட்டே இருக்காங்க. அதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சீரிஸ். இவர் எப்படி ஹோல்ட் பண்ணுவார் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த பக்கம் சொல்லலாம்னா நல்லாவே வேலை வாங்கியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து அந்த அந்த வாட் எவர் த ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்படி அதை அண்டர்கோ பண்றாங்கிறத ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ண தே ட்ரைட் அண்ட் தே காட் த ரிசல்ட் டு தி மேக்ஸிமம். பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் தி ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். நிவின் பாலியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ல இருந்து அந்த ஒரு மேனேஜரா ஒருத்தர் இருப்பாரு இவருக்கு, அதுல இருந்து ஆரம்பிச்சு டாக்டர்ஸா இருக்கிறவங்க, சேல்ஸ் ரெப் கூட இருக்கவங்க, அப்புறம் புதுசா வந்து ஜாயின் பண்றவங்க, கூட உள்ள அந்த எல்லா ரோல்ல உள்ளவங்களும் ஓரளவு ரியலிஸ்டிக்கா சரி இப்படி ஒரு சேல்ஸ் ரெப்போட டிராவல் பண்றவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டிங் காஸ்ட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். தட் இஸ் தி ரீசன் வை நிவின் பாலியோட ஆக்டிங் வந்து அங்க நின்னுச்சு. அப்படிதான் நான் சொல்றேன். சோ அதனால what didn't work? clear honest negatives. So clear honest negatives தான் first of all ஒரு பேசிங்க நம்ம சொல்லணும். see it is good. இது வந்து ஸ்லோ பாயிலர் தான். அகைன் இதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் எடுத்த உடனே இந்த ஃபார்மா அது ரொம்ப டெக்னிக்கலா உள்ள போய் அது ஒர்க் பண்ற மெக்கானிக்ஸ்லாம் பார்க்கும்போது சம் பீப்புளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா அவங்களுக்கு தான் பிடிக்கும் போல. இது அந்த மாதிரி இந்த மருந்து கம்பெனி இப்படி உள்ளவங்க தான் பிடிக்கும் போல, இல்ல ரொம்ப அந்த டீப்பா அந்த சயின்ஸ் மிஸ்ட்ரி பார்க்கறவங்க தான் பிடிக்கும் போல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. பட் போக போக தெரியும் ஃபார்மா அண்ட் மெடிசன்ஸ் அண்ட் ஹீலிங் ஹெல்த் கேர் இஸ் ஃபார் எவ்ரிபடி. அது அந்த இனிஷியல் பேஸ்ல வந்து அவங்க பார்க்காம ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தெரியாம போயிருமே. சோ அது ஸ்லோ பேசிங் ஒன்னு அவங்க நிவின் பாலிக்காண்டி ஹோல்ட் பண்ணாம மட்டும் தான் இருக்கு. அதுல கொஞ்சம் அந்த காமெடி சீக்வன்ஸ் ஆரம்பத்துல இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க அடுத்து பார்க்கலாம் வந்தாங்கன்னா அவங்க வந்துருவாங்க. ஒரு மிடில் ஆஃப் த சீரிஸ் direction, writing, how well the director told the story and how strong screenplay and dialogues were. இது நம்ம இப்படி ரெண்டு விதமா நம்ம பிரிச்சு சொல்லலாம். டைரக்டர் இந்த கான்செப்டை எடுத்ததுக்கு நம்ம ஒரு பாராட்டு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவான ஐடியா. இதை நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா என்ன இந்த மாதிரி சொல்றாங்க, ஒரு நேம் ஸ்பாயில் பண்ற விஷயமா போயிடும். சரி ஓகே ஃபிக்ஷன் சொல்லி நம்ம எந்த விஷயத்தையுமே சொல்லலாம் கணக்கு கிடையாது. there has to be sensible limits ஒன்னு. அண்ட் ரெண்டாவது விஷயம், இது அவர் எழுதும்போது சும்மா நான் ஓகே நான் பண்றேன் இப்படி எழுதுற 2-3 யூடியூப் ஆர்டிகல்ஸ் வீடியோ லிங்க்ஸ் எடுத்துட்டு மட்டுமே பண்ணாம கிரெடிபிள் எவிடன்ஸ் எடுத்து படிச்சிருக்காரு. அவங்க எப்படி இன்டராக்ட் பண்றாங்க படிச்சிருக்காரு. அவங்க டேரக்டா அந்த சேல்ஸ் ரெப்போட உட்காந்து பழகிருக்காரு. அட்லீஸ்ட் சம்மாவும் அந்த இன்ஃபர்மேஷன் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. மேபி அவரே கூட சேல்ஸ் ரெப்பா இருந்துக்கலாம், நமக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த அளவுக்கு கிளியரா அந்த ஒர்க்லாம் நல்லாவே இருந்துச்சு. சோ அதை வந்து நம்ம ரைட்டிங் இருக்கலாம். இந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததுனால இந்த ஸ்டோரியுமே கரெக்ட் தான். ஸ்டோரியுமே நீடட் டு சே தான். அதுக்காண்டி வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து அப்படியே நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு எங்கேஜிங்கா இருந்துச்சு. இப்படி இருக்கலாமே, இப்படி இருந்தா எப்படி, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இவர் சொன்னது வந்து அதாவது உண்மை இருக்கணும். அதுக்கு மேல ஒரு டாக்குமெண்ட் ஸ்டைல் மெடிக்கல் டிராமான்னு கூட சொல்லலாம். மியூசிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிட்டி, அதாவது BGM, சாங், சவுண்ட் டிசைன், சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ். ஒரு OTT-க்கு என்ன தேவையோ இது வந்து நம்ம தேட்டரோட குவாலிட்டி வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி வருது. பட் அஸ் ஆஃப் த குவாலிட்டி ஒரு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டா பார்க்கும்போது நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, எடிட்டிங் எல்லாமே இருந்துச்சு. மியூசிக் ஜேக்ஸ் விஜய் அவர் ஒரு ஃபேமஸான மலையாளம் கம்போசர். அவங்க வந்து அதை கிரியேட்டிவ் இன்சைட்லாம் பார்த்துருக்காரு அதுக்கு. ஸோ அதனால டீம் வைஸ் ஓகே தான். அது ஒன்றும் இல்லை. சாரங்கன்றவரை எடிட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ ஆல் இஸ் ஓகே ஒன்லி. அதெல்லாம் கரெக்ட் தான் ஆக்சுவலா. Pacing of the movie, was it too slow or fast? ஸ்டார்டிங்ல வந்து ஸ்லோ. நான் ஹேவ் டு சே ஸ்டார்டிங்ல ஸ்லோ. first half slow-ஆ போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போச்சு. அதாவது ஒரு 3 எபிசோட் வரைக்கும் ஸ்லோவா தான் போச்சு. எண்ட் வந்து நல்லா ஃபாஸ்டா கிறிஸ்பா போயிடுச்சு. edge of the seat அந்த மாதிரி போயிடுச்சு. நடுவுல உள்ளது பேலன்ஸ்டா போயிடுச்சு. சோ இட் இஸ் கரெக்ட்டா கிராஃப்னு அதை சொல்லணும். ஏன்னா இப்படி போல இப்படி வந்து இப்படி ஏறி அப்படி போயிடுச்சு கரெக்ட்டா. சோ அதனால to watch this audience type who will enjoy.
நான் சொல்றேன் ஆல் ஏஜ் குரூப்ஸ் நினைக்கிறேன். பிகாஸ் குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் மெடிசன் சாப்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்கு புரியாது மேபி, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் டீனேஜர் 12+ உள்ளவங்களுக்கு இதை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உள்ள அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்ட்ல வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். மேபி அந்த டைம் முன்னாடி நான் அந்த வயசுல இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்காது படம். பட் இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அட்வான்ஸா இருக்காங்க, பிடிக்கும். பட் இது பார்க்கறதுக்குனே ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா என்னடா வச்சிருக்கான் அப்படின்னு பிடிக்கும். இதை தாண்டி அஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இஸ் பிகஸ்ட் இண்டஸ்ட்ரி. இதுல உள்ளவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் பிஞ்ச் வாட்சா இதை கண்டிப்பா பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் வேர்டிக் இன் ரேட்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட் பண்ணிடலாமா? இல்ல 5 ரேட் பண்ணோம்னா நான் வந்து ஒரு 3.75 கொடுப்பேன் இதுக்கு. ஆக்சுவலா நான் 4. ஆமா, ஏன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் தட் ஒரிஜினல் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் அல்டிமேட்லி இது வந்து ஒரு என்கேஜிங் வாட்ச் தான். வாட் எவர் த மார்க் வி கேவ் certainly convey into the engaging watch தான். சோ கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க. ரிவ்யூ நம்ம போறோம்னாலே எனக்கு இன்ட்ரஸ்ட் நல்லா இருந்துச்சுனால தான் ரிவ்யூ பண்ணனும் ஆரம்பிச்சோம். சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா தெரிஞ்சது நல்லது. நமக்கு பிளஸ் நிறைய பேருக்கு இல்ல. சோ அதனால இது என்டர்டெயின்மென்ட்டா உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைனா இன்ஃபோடெயின்மென்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட பாருங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ரியோட இது நல்லா பெட்டராவே இருக்கும். சோ இட் will be கண்டிப்பா ஒரு mutually beneficial good time spent worth the while watch. Yes, so you all to watch the series Pharma on OTT Hotstar. Okay, Hotstar Jio Hotstarல பாருங்க. மீண்டும் ஒரு விமர்சனத்துல உங்களை சந்திப்போம். கதம் இதுவே ஆரம்பம். Thanks for your time.